இளையராஜாவுடைய தாக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? என்னோட வயிற்றுல இருக்கும் போதிலிருந்து என்ன சொல்லணும். உங்க வயிற்றில் இருக்கும்போதே. ஆமா. ஓகே. பொதுவா அந்த சமயத்துல இசை கேட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால நானும் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் தொடர்ச்சியா தினமும் கேட்பேன். அதுல வந்து சரி பாதி வந்து இளையராஜா சாரோட பாடல்கள். செவ்வியல் இசை கொஞ்சம் கேட்பேன். திரைப்பாடல்கள்னு எடுத்துக்கிட்டா முழுக்கவே இளையராஜா சாரோட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருப்பேன். தேடி தேடி நெறைய ரேர் சாங்ஸு, வேற வேற ஜர்னல்ல இருக்கக்கூடிய சாங்ஸ்ன்னு எல்லாத்தையுமே தொடர்ச்சியா கேட்டுட்ருப்பேன். அதனுடைய தாக்கம் வந்து எனக்கு அப்ப தெரியல. நான் கேட்ட பாடல்கள், கேட்ட விதம் அப்படிங்கிறத பத்தின அவுட்புட் என்னவா இருக்குன்றது, இவன் பொறந்து இவன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் எனக்கு அதனுடைய தாக்கம் வெளில தெரிய ஆரம்பிச்சது. தம்பி வந்து சிறப்பு குழந்தை. ஆட்டிசம்ன்ற நிலையில இருக்கிறவரு. ஒரு ஒரு 1 1/2 2 வயசு வரைக்கும் அவருக்கு பேச்சு வரல. சொல்லப்போனா ஒரு 2 வயசு வரைக்கும் அவருக்கு பேச்சு வரல. பேச்சு வரதுக்கு முன்னாடியே அவர் பாட தான் ஆரம்பிச்சாரு. கேட்கிற எல்லா பாடல்களையும் பாடுவாரு. அவர் கேட்டாலே அவரே பாட ஆமா. ஆரம்பிச்சுருவாரு. கேட்டாலே கொஞ்சம் அந்த வயசுக்குரிய மழலையோட அவர் முடிஞ்ச வரைக்கும் பாடுவாரு. அந்த மாதிரி பாடிட்டு இருந்தாரு. இப்போ வந்து எல்லா பாடல்களையும் கேட்டு ரசிச்சாலும், இளையராஜா சாரோட பாட்டு கேட்கும்போது அவங்கிட்ட தெரியிற மகிழ்ச்சி வந்து ஒரு தனியா, அலாதியா தெரிய ஆரம்பிச்சது. இளையராஜா சாரோட பாடல்கள் எல்லாமே "அந்திமழை பொழிகிறது" அந்த மாதிரி கஷ்டமான பாட்டெல்லாம் கூட பாடுவான். இப்போ குரல் உடைஞ்சிருச்சு. ஓகே. அவருக்கு பிடிச்ச ஒரு பாடல் பாட சொல்லுங்க கேட்போம். "நலம் வாழ" பாடுறியா கண்ணன்? சத்தமா பாடு. ரெடி 1 2 3 4 நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இரவேனில் உன் வாசல் வந்தாடும் இடந்தென்றல் உன் மீது பாடும் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இடந்தென்றல் உன் மீது பாடும் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் ஓ ஓ ஓ மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம், சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அந்த இலக்கியம் தவறாகலாம், விண்ணலை தாண்டி வளர்ந்ததை கண்டு நாங்களை நாமும் நறுக்குவதுண்டு, இதென்ன பாவம் எதற்கிந்த சோகம், கிளியே